ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே இருக்குது. அண்ணன் அண்ணிலாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதனால் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி மாங்காடு கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் 3 பேர் தான். தம்பி வரல, அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்களா. ஸோ அதனால் சாமி பார்த்துட்டு வெயிட் பண்ணோம். க்யூவில் தான் இருந்தது. பொறுமையாக நின்று சாமி பார்த்து ரிட்டன் ஒரு மதியம் ஒரு 1:30 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் சண்டே திருத்தணி போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியிருந்தோம். இங்கேருந்து கிளம்பி ஆவடி போயிட்டு ஆவடியிலேருந்து திருத்தணி ட்ரெயின் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பஸ்லேயும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆவடி வரைக்கும் பஸ்ஸில் போயிருந்தோம். அதுலேருந்து ட்ரெயின் போயிட்டோம். செம்ம கூட்டம். பட் ஆனால் ஓரளவுக்கு உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நாங்கள் போகவே கிட்டத்தட்ட 10 ஆகிடுச்சு. அப்புறம் பொறுமையாக நின்று ஆட்டோவில் போனோம். அங்கே மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மலை மேலே போயிட்டு எல்லாருமே தான் போயிருந்தோம். அண்ணன் அண்ணி, நான், தம்பி, அவங்க அப்பா, எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் தான் போயிருந்தோம். செம்ம கூட்டம். க்யூவில் தான் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி கூட்டம். அப்புறம் எப்படியும் 1 hour சாமி பார்த்துருப்போம். சாமி பார்க்குறதுக்கே 1 hour வெயிட் பண்ணோம். அப்புறம் பொறுமையாக லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்க. அப்படியே ஒரு 6-7 ரூபா போல் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக பொறுமையாக நின்று. ஆனால் சாமி பார்த்தது என்னமோ ஒரு 3 செகண்ட் தான். அதுக்கப்புறம் போன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதேமாதிரியே ரிட்டன் திரும்பி வரும்போது சாமி நின்று பொறுமையாக பார்த்துட்டு கொஞ்சம் வெளில வந்ததுக்கப்புறம் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க வேறு ஒரு இடத்துல வச்சு. அந்த சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டன் வரும்போது அங்கேயே அன்னதான சாப்பாடு இருந்துச்சு, போட்டாங்களா. ஸோ அங்கே ஒரு 1/2 hour போல் வெயிட் பண்ணி கோயிலே சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்பிட்டு 2:30க்கு ட்ரெயின். அங்கேருந்து ரிட்டன் கிளம்பி இங்கே வரவே 4:30 ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வரவே 5:30 ஆகி போயிடுச்சு. 5:30 இங்கே வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். அதனால் சொல்லிவிட்டு அங்கே போகலாம் அப்படின்ட்டு நான் இங்கே 3 பேர் மட்டும் தான் போயிருந்தோம். ஸோ அண்ணனும் ஊருக்கு கிளம்புறாங்க நைட்டு. அதனால் அதுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அப்புறம் போயிட்டு அங்கே கொஞ்சம் உட்காந்துட்டு ரிட்டன் வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தோமா. சாப்பாடு வாங்கிட்டு அவங்கள பஸ் ஏற்றி விட்டாச்சு. அப்புறம் அவங்க ட்ரெயின் 10:30 கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.